மேஷம். மேஷராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். மாலையில் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்வீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். அரசால் அனுகூலம் உண்டு. விருந்தினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். திடீர் யோகம் கிட்டும் நாள். உடலை கட்டுக்கோப்பாகவும் மனதை நன்றாகவும் வைக்க யோகாவும் தியானமும் உதவும். உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கிறீர்கள். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தினருடன் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதன் மூலம் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். உங்கள் மனதிற்கினியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும். இன்று ஓய்வு நேரத்தில் தேவையற்ற வேலைகளால் பாதிக்கப்படக்கூடும். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். ஆன்மீகத்தை நோக்கி ஒரு வலுவான உணர்வு இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு யோகா முகாமுக்கு செல்லவோ, ஒரு மத ஆசிரியரின் பிரசங்கங்களை கேட்கவோ அல்லது ஆன்மீக புத்தகத்தை படிக்கவோ முடியும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சினைகள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புதியவர்கள் அறிமுகமாவார்கள். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதுமை படைக்கும் நாள். நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருக்கும்போது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொண்டதே இதற்கு காரணம். உங்களுடைய ஒரு பழைய நண்பர் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை வழங்கலாம். இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அதிக இன்பமயமாக இருக்கும். இன்று உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள். இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும். இன்று மாணவர்கள் தங்கள் வேலையை நாளைக்கு ஒத்திவைக்க கூடாது. உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும்போதெல்லாம் உங்கள் வேலையை முடிக்கவும். இது உங்களுக்கு நல்லது. உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இடையே இன்று சிறப்பாக இருக்கும். இன்று உங்கள் மனதில் சோகம் இருக்கும். காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் அவ்வப்போது இனம் தெரியாத சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வருகை செலவுகளை ஏற்படுத்தும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளியில் செல்லும்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில சிரமங்கள் ஏற்படும். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. மகளுக்கு நல்ல வரன் அமையும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். சில கஷ்டங்களை எதிர்கொள்வீர்கள் என்பதால் சமநிலை தவறாதீர்கள். இல்லாவிட்டால் சீரியஸான பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அது வெறுமனே குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்தான். இன்று உங்கள் நகரக்கூடிய சொத்து திருட்டு போகக்கூடும். இதனால் உங்களால் முடிந்தவரை கவனித்துக் கொள்ளவும். உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும். கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல். ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது. கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம். வாழ்க்கையே இனிமையாகும் நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் நீங்கள் இன்று மூழ்கிவிடுவீர்கள்.
டிவியில் ஒரு திரைப்படத்தை பார்ப்பது மற்றும் உங்களுக்கு அருகில் உள்ளவர்களுடன் கிசுகிசுப்பது எது சிறந்தது? நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் உங்கள் நாள் இப்படி கடந்து செல்லும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கடகம். கடகராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவை. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும். அரசால் ஆதாயம் உண்டு. வாகன பழுதை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் நினைப்பதை முடித்து காட்டுவீர்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையில் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நிலைமை சமாளிக்க உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். ரகசிய விவகாரங்கள் நற்பெயரை கெடுத்துவிடும். இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும். உங்கள் துணைவர் அல்லது துணைவி இன்று வேலையில் மூழ்கி உங்களை கவனிக்க தவறுவார். இதனால் நீங்கள் வருத்தமடைவீர்கள். உங்கள் காதலி உங்களிடம் பேசவில்லை என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு நேரம் கொடுக்கவும். சூழ்நிலை தானாகவே மாறிவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள். வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் நீங்கும். தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பாதை தெரியும் நாள். தாயாக போகும் பெண்கள் தரையில் நடக்கும்போது கவனம் தேவை. நீண்ட காலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்களை சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும். உங்கள் பிள்ளைகளுடன் ஆரோக்கியமான உறவை ஊக்குவித்திடுங்கள். கடந்த காலத்தை மறந்திடுங்கள். பிரகாசமான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை காணுங்கள். உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். உடலால் அருகில் இருப்பது முக்கியமல்ல. இருவரும் ஒருவருள் இன்னொருவரை எப்போதும் உணரும் தருணம் இன்று. உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும். திருமணத்துக்கு பிறகு பாவமான செயலும் புனிதமானதாகும். அப்படிப்பட்ட புனிதத்தை இன்று நீங்கள் செய்வீர்கள். உங்கள் பொன்னான நேரத்தை தேவையின்றி வீணாக்காவிட்டால் அது உங்களுக்கு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமையுண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் பழைய கசப்பான சம்பவங்களைப் பற்றி யாரிடமும் விவாதிக்க வேண்டாம். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். வியாபாரத்தில் கடன் தர வேண்டாம். உத்தியோகத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. சிக்கனம் தேவைப்படும் நாள். விதியை நம்பி இருக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதை ரொம்பவும் சோம்பேறி. ஒருபோதும் உங்களிடம் வராது. ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உங்கள் எடையை கட்டுப்படுத்தி மீண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும்.
உங்கள் மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவீர்கள். உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது. சிரிப்புக்கு சப்தமில்லை. பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்கச் செல்லலாம். ஒரே வீட்டில் வாழ்வது மட்டுமே திருமண பந்தம் அல்ல. ஒருவருடன் ஒருவர் போதுமான நேரத்தையும் செலவிட வேண்டும். உங்கள் பெற்றோர்களிடம் எதுவும் சொல்லாமல் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வீட்டிற்கு கொண்டு வரக்கூடும். இதனால் வீட்டில் உடன்பாடான சூழ்நிலை ஏற்படக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதை சஞ்சலப்படுத்திய பிரச்சனை ஒன்று நல்லபடி முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். துலாம். துலா ராசி அன்பர்களே, தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். சகோதரர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். உடல்களத்தில் கவனம் தேவை. வாகனம் பழுதாகும். வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள். நிதானம் தேவைப்படும் நாள். வெற்றி கொண்டாட்டங்கள் அளவு கடந்த ஆனந்தத்தை தரும். இந்த மகிழ்ச்சியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும். நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தியுடன் இந்த நாள் தொடங்கும். காதல் பயணம் இனிமையானது, ஆனால் அதன் ஆயுள் குறைவு. இன்று உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். ஒரு சிறிய நபர் கூட உங்களுக்கு அறிவுரை வழங்கினால் அதை கேளுங்கள். ஏனென்றால் சிறிய மனிதர்களிடமிருந்து வாழ்க்கையை வாழ பல முறை உங்களுக்கு ஒரு பெரிய கற்றல் கிடைக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாக வாய்ப்பு உண்டு. விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து ஈடுபடவும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். பிள்ளைகள் வகையில் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் வீண் செலவுகள் ஏற்படும். உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றிக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். திட்டங்கள் நிறைவேறும் நாள். விதியை நம்பி இருக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதை ஒரு சோம்பேறி. நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள். கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். காதல் வசப்பட்டுள்ள இருவர் அடையும் சந்தோஷம்தான் இந்த உலகின் பேரின்பம். ஆம், நீங்கள்தான் அந்த அதிர்ஷ்டக்காரர். குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்பங்கள் புகார் கூறினால் அவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருவதால் இது நடக்காது. சுவையான உணவு, ரொமான்டிக்கான தருணங்கள், இதனை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். நண்பர் காரணமாக இன்று நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் சிக்குவதை தவிர்க்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி தரும் நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட மனவருத்தங்கள் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும்.
உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். திடீர் சந்திப்புகள் நிகழும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். சாதித்துக் காட்டும் நாள். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும். யாரும் தங்கள் பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் இன்று நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். கல்வியை விட்டுக் கொடுத்து வெளிப்புற செயல்களில் அதிகம் ஈடுபடுவது பெற்றோரின் கோபத்துக்கு ஆளாக்கிடும். விளையாட்டை விட எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது முக்கியம். உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த இரண்டையும் சமமாக பாவித்திடுங்கள். இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள். சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியைத் தரும். மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். திருமண வாழ்வில் பல ஏற்ற இறக்கங்களுக்குப் பிறகு இன்று நீங்கள் என்றுமே நினைத்து மகிழும்படியான பொன்னான நாளாக அமையப்போகிறது. இது ஒரு அற்புதமான நாள். ஒரு திரைப்படம், விருந்து மற்றும் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செல்ல முடிவு செய்வீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மை நடக்கும் நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு உண்டு. மகர ராசி அன்பர்களே, உங்கள் உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளின் பிடிவாதப் போக்கு மாறும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். குடும்பத்திலிருந்து வந்த கூச்சல் குழப்பம் விலகும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள். தியானம் நிவாரணத்தை கொண்டுவரும். பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள். ஆனால் அப்படி செய்தால் வருத்தப்படுவீர்கள். வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும். எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளை சிறப்பானதாக ஆக்குங்கள். தொடர்பு கொள்ளும் நுட்பத்துக்கும் வேலை திறனுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். இன்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சி எடுப்பார். உங்கள் படைப்புக்கு புதிய பரிமாணத்தை வழங்க நல்ல நாள். சில யோசனைகள் வரக்கூடும். அவை மிகவும் வலுவானவை, ஆக்கப்பூர்வமானவை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயமுண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, இன்று நினைத்த காரியத்தை முடிப்பதில் நேரமும் பணமும் விரயமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. வியாபாரத்தில் பணியாளர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சந்திராஷ்டமம் இருப்பதால் பழைய பிரச்சினைகள் தலை தூக்கும். குடும்பத்தில் எல்லாவற்றையும் நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும். யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள். வியாபாரத்தில் புது முடிவுகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். போராட்டமான நாள். இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்கப் போகிறீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம். அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்கள் கனவுகள் நனவாகி இன்று காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும். வாழ்வில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தால் நிச்சயமாக சிறிது ரிலீஃப் கிடைக்கும். உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள். நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. மீனராசி அன்பர்களே, அனுகூலமான நாளாக இருக்கும். நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடும். தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சகோதரர் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்யத் தொடங்குவீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு. வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். திறமைகள் வெளிப்படும் நாள். சில டென்ஷன்களும் கருத்து வேறுபாடுகளும் வெறுப்பையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும். உங்களின் பெற்றோர்கள் ஆதரவளிப்பதால் நிதி பிரச்சனை தீர்ந்துவிடும். சிலர் தங்களால் செய்ய முடிவதற்கும் மேலாக வாக்குறுதி தருவார்கள். வெறுமனே பேசிவிட்டு ரிசல்ட் காட்டாதவர்களை மறந்துவிடுங்கள். முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள். வாழ்க்கையில் நடக்கும் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரம் பெறுவீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள். தோட்டக்கலை உங்களுக்கு நிதானமாக இருக்கும். இது சுற்றுச்சூழலுக்கும் பயனளிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும்.